ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எத்தனை பேர் ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க? பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. இந்த நாட்களில் மற்ற மக்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் ஏதோ ஒன்று பார்த்து இப்படிதான் கடவுள் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்த்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதன் மேலே அவர்கள் நம்பிக்கை வைத்து கொண்டு போகிறார்கள். நாம் ஆண்டவரை பார்த்ததில்லை. ஆண்டவர் எப்படி இருப்பார் படங்களில் பார்த்துருக்கிறோம், சேப்பலில் பார்த்துருக்கிறோம், இயேசு சுவாமி இப்படி தான் இருப்பார் என்று. ஆனால் நம்மோட ஒருவர் பேசிக்கொண்டே வருகிறாரே, அவர் நமக்குள்ளே இருக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அவரை மறந்துடுறோம். கடவுள் இருக்கிறாரா? எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பாடுகள்? நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாய் கஷ்டத்துக்குள்ளே போகிற காரியம் என்ன தெரியுமா? ஆவியானவர் என் கூட இருக்கிறார் என்பதை அப்படியே மறந்துடுறாங்க. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலைன்னு வசனம் சொல்லுகிறது. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறோம், சபைக்கு போகிறோம், ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது நல்ல ஆவியில் நிரப்பப்படுகிறோம், அந்நிய பாஷையை பேசுகிறோம், நல்ல பலன் அடைகிறோம். அப்பா ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடச்சிச்சுப்பா, எனக்கு நான் பலவீனமாக வந்தேன், நல்ல பலத்தோடு போகிறேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடுது. அதன் பிறகு நார்மலான வாழ்க்கைக்குள்ளேயே போய் ஒரு நேரமாக அவிசுவாசமாக பேசி 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 ஆவி எல்லாம் போய் அணைஞ்சு போய் இருளாயிடுது. இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் தீர்மானமாக இன்றைக்கு உணர வேண்டும்.